காலை வேளையிலே அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சி ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்விலே தேவனுக்காக காத்திருப்பது, அவருடைய வாக்குத்தத்தத்தை எண்ணி அமைதியாய் பொறுமையாய் இருப்பது மிக முக்கியமான ஒரு குவாலிட்டியாக, ஒரு பண்பாக இருக்க வேண்டியது இருக்கிறது. பாருங்க, தேவன் நம்மை அவரை போல பக்குவப்படுத்துறார். டே பை டே அவரை போல நம்ம மாற வைக்கிறார். அப்ப அநேக காரியங்கள் பாருங்க நமக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆவியில நடந்து, அடுத்துதான் பாருங்க வெளிப்படையாக சரீரத்திலேயோ இல்லை வெளிப்படையாக இந்த உலகத்திலேயே நமக்கு பிறப்பிக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஆவி மனிதன் உள்ள அவனுடைய இருதயத்துல இந்த வார்த்தைகள் நிரப்பப்பட்டு ஸ்ட்ரென்த் ஆகணும். அதற்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனா அதனுடைய முடிவோ மிகப்பெரிய அளவிற்கு பலனையும் மகிமையும் கொடுக்கும். அப்ப சில நேரங்கள் தேவன் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள், நானே தேவன் என்று ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். சங்கீதம் 46:10. இந்த பூமியிலே உயர்ந்திருப்பேன், எல்லாரும் ஜஸ்ட் ஸ்டில் பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் லார்ட் அப்படின்னு. அப்ப அமர்ந்திருந்தா எதுவுமே சேம் அப்படியே பேசாம உட்காந்துட்டே இருக்கணுமாங்க, ஆண்டவர் பார்த்துக்குருவாருன்னு? அப்படி இல்லை பாருங்க. அந்த சூழ்நிலையில தேவனுடைய கருத்துல மேல கொடுத்துருக்குறோம். அவருடைய கையில் என் வாழ்க்கை பத்திரமா இருக்கு. இப்ப அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு, சூழ்நிலைகளை பார்த்தா எதுவுமே நடக்காத போது இருக்கலாம், நமக்கு ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனா அதன் மத்தியிலும் விசுவாசத்தோடு இருப்பதுதான் பாருங்க அமர்ந்து இருப்பது. அப்படி நம்ம மாம்சத்துல அநேக விஷயங்கள், பயம், கவலை, கலக்கம், குழப்பம்லாம் வரும்போது அதற்கெல்லாம் நோ சொல்லி நம்மளை என்ன சொல்றது, நம்மளை அடக்கி கொள்வது, தேவனுடைய சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நமக்குள்ள இருந்து தேவன் பரிபூர்ணமாய் செயல்பட்டு அங்கே மகா பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அப்ப அந்த இடத்துல 2 முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது. அதை பத்தி தான் ஏசாயால 30:15 தேவன் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அதாவது எப்படி வருது? The Lord, the Holy One of Israel says, in repentance and rest is your salvation. என்ன நம்பி நீ எல்லாத்தையும் விட்டுட்டு மனம் திரும்பி அமைதியாருன்னா ரெஸ்ட் அப்படின்னா என்ன? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், அவரை நம்பி நான் பொறுமையா இருப்பேன், அமைதியா இருப்பேன், அவருடைய கருத்துல எல்லாம் கொடுத்துருக்கிறேன். மேலும் என்ன சொல்லி இருக்கு பாருங்க, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் தேவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எது ரெண்டும் நம்மளுடைய பலன்? அமெரிக்கையும் நம்பிக்கையும். சமாதானம், எல்லாத்துலயும் அமைதியா இருப்பது, பொறுமையா இருப்பது. தேவன் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னாடி எதுவுமே நடக்கலன்னு தெரிஞ்சாலும் அங்க சம்திங் பிஹைண்ட் தி ஸ்கிரீன், தேவன் எனக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் ஒரு நாள் சும்மா இல்லை அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில பொறுமையா இருப்பது. அது இங்கிலீஷ் எப்படி வருது பாருங்க, இன் குவைட்னஸ் அண்ட் ட்ரஸ்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அமைதியான குவைட்டா தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ட்ரஸ்ட், தேவன் மேல அப்படியே நம்பிக்கை வைத்து இருக்கும்போது தான் அங்கே வெற்றி. அப்படி இல்லாம நம்மள ஏதாவது முயற்சியை பண்ணி மாம்சத்துல செயல்பட்டு தேவனோட பிளானையும் குழப்பி நமக்கும் நிம்மதி போய் கடைசியில ரிசல்ட் தோல்வியில வரும். அப்படி இல்லாமல் என்னைக்குமே அமெரிக்கையும் நம்பிக்கையும், தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை, நம்பிக்கையோட கூடிய குவைட்னஸ், அமைதியா பொறுமையா தேவன் பார்த்து கொள்வார். அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு ஜாய் கிடைக்கும்னு அப்போஸ்தலர்கள் வசனம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர்கள் 2:26, என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். தேவனை நம்பி இப்படி நீங்க பொறுமையா இருக்கும்போது உங்க வாழ்க்கை முடிவு எப்படி இருக்கும்? நம்பிக்கையோட இருப்பீங்க. இருதயம் மகிழும், நாவு களி கூறும், என் மாம்சமும் எப்படி இருக்கும்? நம்பிக்கையோட தங்கி இருக்கும். ஏன்னா என்னை அவர் பாதாளத்துல விட மாட்டார், பரிசுத்தர் அழிவை காண ஒட்டார், நான் நம்பி இருக்கிறவர் நல்லவர், அவர் வல்லவர், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதுதான் ட்ரஸ்டோடு சேர்ந்த அமைதி. இந்த பொறுமையோட கூடிய விசுவாசம் உங்களை அநேக பெரிய காரியங்களை காண வைக்கும். இப்படிப்பட்ட விஷயத்துல ஒருவேளை எங்கேயாவது மிஸ் பண்றீங்களா? இன்றைக்கு இதை மாற்றிக்கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உயர்ந்திருப்பார், பெரியவராயிருப்பார், பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஜெபி. சோத்திரம் அப்பா, உம்மை நம்பி நாங்கள் எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு கூட பொறுமையோடு இருக்க எங்களுக்கு நேரம் ஆண்டவரே பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி. அதன்படியே ஒவ்வொருவரும் செய்து மாம்ச சிந்தனைகளை அடக்கி அப்பா எல்லாவற்றுடைய கரத்திலே கொடுத்திருக்கோங்கிற நம்பிக்கையிலே உம்முடைய சித்தத்தின்படி விட்டு கொடுத்து வாழட்டும், பெரிய காரியங்களை காணட்டும். இயேசு நாமத்திலே ஆமென்.
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.